நெல்லையில் 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர். வணக்கம் வனராஜ் சங்கர், இது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் சாதாரண பென்சில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு மாணவரை மற்றொரு மாணவர் அரிவாளால் வெட்டிய பரபரப்பு நிகழ்வு தற்போது நடந்தேறி இருக்கிறது. அரிவாளால் வெட்டப்பட்ட மாணவருக்கு அவரது தலை, தோள்பட்டை, கைகளில் வெட்டு காயம் ஏற்பட்டு இருக்கிறது. நிகிதா, காப்பாற்ற போன ஆசிரியைக்கும் கைகளில் வெட்டு விழுந்துள்ளது. வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். நேற்று வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு இடையேயான ஒரு சின்ன பிரச்சனையில ஒரு மாணவன் நம்ம இருக்கான், இன்னொரு மாணவனை உக்கிரகமாக அருவாளை வச்சு என்ன போட்டான். நல்ல வேலை அந்த வெட்டுப்பட்ட பையன் பழச்சிட்டான். சோ இதனால வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. ஆசிரியர் பணி பாக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், மாணவர்களுக்கு இடையான பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, கூட்டு பேசுவாங்க. சில பிரச்சனை என்ன பண்ணுவோம், தீந்துரும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, ஹெட் மாஸ்டர்டே பிரின்சிபல்ட்டே அனுப்புவாங்க. இல்லைன்னா பேரண்ட்ஸை கூட்டு என்ன பண்ணுவாங்க, பேசி முடிச்சிருவாங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து உக்கிரகமா போனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத என்ன பண்ணும், இந்த சமூகம் வந்து சிந்திக்க வேண்டும். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல தொலைக்காட்சியில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இது போட்டிருக்காங்க. அதையும் நீங்க கொஞ்சம் பாருங்களேன். சொல்லி கொடுத்து என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை உயிர் போயிருமா, எனக்கு பயமா இருக்கு. இப்படி நான் வெட்டுற அளவுக்கு அவன் என்ன பண்ணான்னு எனக்கு இன்னும் தெரியல. என் பிள்ளை அப்படிலாம் பண்ணவும் மாட்டான். அவன் 5 நேரம் தொழுவாளி. கதையை ரத்தமும் சதையுமாக இயல்பாக சொல்கிறேன் என்று நெல்லை மாவட்டம் ஹல்வாவுக்கு மட்டுமல்ல அருவாவுக்கும் ஃபேமஸ் என்று டயலாக் வைத்து உசுப்பேற்றிவிட்ட சினிமாக்காரர்களின் சேட்டையால் இன்று பள்ளி மாணவன் கையில் அரிவாள் எடுத்து சக மாணவனையும் ஆசிரியையும் வெட்டும் அவலம் அரங்கேறியிருக்கிறது. பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவன் ஒருவன் வகுப்பறையில் வைத்து அரிவாளால் வெட்டியிருக்கிறான். இதனை தடுக்க முயன்ற ஆசிரியைக்கும் கையில் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. வந்து சினிமாக்காரங்க மட்டும் உசுப்பேத்துல இந்த செய்தி தொலைக்காட்சி எல்லாமே என்ன பண்ணும், உசுப்பேத்தி மாணவர்களை, பெற்றோரை உசுப்பேத்தி தான் என்ன பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மூல காரணமாகவும் இருக்குது. சொன்ன மாதிரி சினிமாவை பார்த்து மட்டும் நேரம் என்ன பண்ண மாட்டாரு, அவருக்கு போய் அரிவாள் எடுத்து வெட்டிட மாட்டாரு. சாதாரண ஒரு 8ஆம் படிக்கிற பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும், அவனுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறு நடக்கிறதுக்கு காரணம் அங்க வந்து தவறை தடுப்பதற்கான முகாந்திரங்கள் இல்லாமல் இருப்பது, சட்டங்கள் வந்து கடுமையா இல்லாம இருக்கிறது, நம்மை வந்து கண்காணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்ற பயம் போகும்போதுதான் என்ன பண்ணும், கண்டிப்பாக தவறு நடக்கும். சொல்லுவாங்களே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையர் வளர்ப்பினிலே. அன்னையர்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இந்த சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, வளர்க்கறதுல இருந்தே கண்காணிப்புல வளர்க்கும் போது அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம், கரெக்டா வளரும். ஒரு சின்னதா அம்மாக்கு தெரியாம இந்த சீனி டப்பா எடுப்போம் கூட என்ன பண்ணும், வாயில போடும் போது என்ன பண்ணுவோம், தாய் பார்த்தானே என்ன பண்ணாது, வச்சுட்டு ஓடிடும், எடுக்காது. ஆனா அதே நேரத்துல தாய் என்ன பண்ணுவா, சீரியலை போட்டு பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்தானா புள்ள என்ன பண்ணும், சீனியை மட்டும் என்ன பண்ண, இருக்கிற பைசாவை எடுத்துட்டு என்ன பண்ணும், செல்போன் எடுத்துட்டு விளையாடிட்டு இன்னைக்கு சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. இது நிறைய தாய்மாருக்கு எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொல்றது, என் புள்ள நல்ல புள்ள, அவன் இப்படி செய்வான்னு பண்ணு, எனக்கு எந்த தப்புமே பண்ண மாட்டான்னு சொல்லி தான் என்ன பண்ணுது எல்லா தாய்மாரும் சொல்றாங்க. இந்த தாயை தான் சொல்றாங்க. இது வந்து ஸ்கூல்ல சாதாரணமான ஒரு விஷயம். அதாவது எங்க பாண்டில ஒரு சப்ப மேட்ரு கூட்டு அழகா என்ன பண்ண போறாங்க, பேச போறாங்க. தேவைப்பட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பென்சில் கூட நம்மளாம் வாங்கி முடிச்சுட்டு போயிடலாம்.
இதை பார்ப்பதற்கு, இதை கவனிப்பதற்கு எதற்கு இந்த பள்ளி நிர்வாகத்துல முடியலையா, இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு முயற்சி எடுக்கலையான்னு சொன்னா, இந்த தனியார் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, இப்ப இந்த மாதிரி ரோஸ்மேரி மாதிரி ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பசங்களுக்கு விளையாட்டுலயோ மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நீதி போதனைகளிலேயே எந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இது சாதாரண ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா எப்படி நாட்டுல உள்துறை இருக்குதோ அது போல பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள்ல உடற்கல்வித்துறை தான் பாத்தீங்கன்னா உள்துறை போன்று. உள்துறையில தான் காவல்துறை, இது போல பாத்தீங்கன்னா இந்த விசாரணை, நீதி அமைப்புகள் எல்லாம் வரும். சோ அதனால ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நினைச்சிருந்தனா சர்வசாதாரணமா இதை நம்ம அழகா பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது பையன் காலையில ஸ்கூலுக்கு வர்றதா இருக்கட்டும், ஸ்கூல்ல இருக்கிற நேரமா இருக்கட்டும், அது போல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல் டைம்ல மாணவர்களிடையே நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்றது யாருன்னா இந்த பிடி மாஸ்டர்ஸ் தான். இந்த அளவுக்கு கேர் எடுத்து பண்ற இந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறதா இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. இது பாத்தீங்கன்னா சமூகம் ரொம்ப நல்லா உற்று நோக்கணும். அதாவது திரைப்படத்தை பார்த்தனால அருவாளத்துக்கு வெடிச்சான் அப்படிங்கிறதோ, மற்றபடி பாத்தீங்கன்னா மாணவர்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறதோ இல்லை. உடற்கல்வித்துறைங்கிறது பாத்தீங்கன்னா மனவள கல்வி. அது பாத்தீங்கன்னா வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்கறது பாத்தீங்கன்னா உடற்கல்வித்துறை தான். அதனால பாத்தீங்கன்னா இந்த உடற்கல்வித்துறை எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. நிறைய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா பசங்க டிசிப்ளின் நல்லா இருந்தா என்ன பண்ணுவான், எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல என்ன பண்ணுவான், நல்லா இருப்பான், அந்த ஸ்கூலோட பேர் வரும். ஆனா இவர்கள் எந்த பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா உடற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, சும்மா ஜஸ்ட் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி உடற்கல்வி வாத்தியார்னா என்னது, எங்கேயா பேர் முடியாது வாங்கிட்டு வர்றதுக்கு, சும்மா கேட்ல அப்படி நிக்கிறதுக்கு, இதே மாதிரி வச்சிருக்கிற இடங்கள்ல நிச்சயமா இது நடக்கத்தான் செய்யும். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பிரின்சிபல் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் பேசுவாங்க, தெரிவாங்க. அதே நேரத்துல அடுத்தது மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தெரிஞ்சது யாரு அப்படின்னா உடற்கல்வி ஆசிரியர் தான். அவரு காலையில வர்றதுல இருந்து ஈவினிங் போற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. சோ இவங்க நாலேஜுக்கு பண்றதுல இவங்க கொண்டு போறது இல்ல, அதுக்கான வாய்ப்பும் இவர் கொடுக்கறது இல்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் இப்பொழுது நடப்பது மட்டும் இல்ல, இனியும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு தான் இருக்கு. சோ இந்த பேக் செக்கிங்கிறது சர்வசாதாரணமா பண்ணுவாங்க. அப்போ நிறைய நம்ம கத்தி நிறைய பிடிப்போம். சோ வாரத்துல ஒரு நாள் ஒரு கிளாஸ் செக் பண்ணா போதும், என்ன பண்ண மாட்டான், எல்லா கிளாஸ்லயும் நம்ம உஷாராயிரும். அப்புறம் என்ன பண்ண மாட்டான், ஏதோ அன்வான்ட் திங்ஸ் எதுவுமே கொண்டு வர மாட்டான். அரசாங்கமும் பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா 250 பிள்ளைகள் 500 பிள்ளைகள் இருந்து என்ன பண்ணுச்சு ஒரு பிடி மாஸ்டர் வச்சிருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 750 மேல சொல்லி மாத்திருக்குதான். இதெல்லாம் ரொம்ப கால கொடுமை. அதாவது எப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு மாநிலத்திலேயோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு தேசத்திலேயோ மனிதர்கள் குடியிருக்க முடியாதோ, அது போல பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல உடற்கல்வித்துறை சரியாக இல்லை என்றால், உடற்கல்வி ஆசிரியர்கள் அங்கே முக்கியத்துவம் இல்லை என்றால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு தான் வரும். சோ எனவே அரசாங்கம் பாத்தீங்கன்னா கவனம் செலுத்த வேண்டியது பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர்களுடைய பணியை என்ன பண்ணணும், அதிகரிக்க வேண்டும். அது போல அவர்களுக்குரிய முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சுதான் வராங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் சிறப்பாசிரியர்களாக வைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் சிறப்பாசிரியர்கள், சிறப்பான ஆசிரியர்கள். அதை இன்னைக்கு அரசாங்கம் உணர்ந்து கொள்கிறதோ, அதுபோல இந்த தனியார் பள்ளிகளும் உணர்ந்து கொள்கிறார்களோ, அன்றைக்கு தான் இது போன்ற தவறுகள் தடுக்கப்படுமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா இது தொடர்கதையாகத்தான் இருக்கும். அது போல பெற்றோர்களும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை மெட்ரிகுலேஷன்ல பிடி மாஸ்டர்ஸ் கையில பெரம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, கிடையாது. அரசாங்கம் அப்பப்போ சுற்றறிக்கை அனுப்பிடுது, பசங்களை என்ன பண்ணக்கூடாது, அடிக்க கூடாது, திட்டக்கூடாது. அவன் மனம் உடஞ்சிருவான்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணுது, அவனுக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் என்ன பண்றாங்க, அவனையே என்ன பண்றாங்க, ஒரு ஒரு கூட்டுப்புழு போல அவனை மாத்திட்டாங்க. வெளி உலகம் தெரியாத ஒரு மனிதனாக, அதாவது அடிச்சாருன்னா அது என்ன பண்ணும், உனக்கு முக்கியமா மற்ற பசங்க மத்தியில அடிச்சுட்டாங்க, முன்னால அடிச்சுட்டாங்கன்னா அது ஒண்ணும் பையன் மனசு உடைஞ்சிருவான். எப்படிங்க மனசு உடைவான்? பைபிள்ல ஒரு அழகான வேர்டு இருக்குது, உன் மகனை பிறம்பால் அடிக்கிறதுனால அவன் சாகான், ஆனால் அவன் தன் பாதாளத்துக்கு அவனை தப்பு வைப்பான்னு சொல்லியிருக்கு. அதாவது பாதாளம் அப்படிங்கிறது ஒரு அழிவுக்கு நேரா போறதே என்ன பண்ணுவான், தன்னை காப்பாத்திக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப பிறம்பு இவ்வளவு வேலைகளை செய்யுது. ஆனா எத்தனை தனியார் பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிடி மாஸ்டர்ஸ் அடிக்கிறக்கோ திட்டுறக்கோ அலோவ் பண்றாங்க கேளுங்க. அப்போ இப்ப வெட்டுறா பரவாயில்லையா? பிடி மாஸ்டர் அடிச்சா பிரச்சனை, இந்த வெட்டிச்சான்ல இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆரம்பிச்சு வச்சுட்டான்ல, நீங்க இப்ப பாருங்க எல்லாம் பேக் செக் பண்றாங்களா? பிரச்சனைகள் வரும் முன்னே அதை தடுப்பதுதான் புத்திசாலித்தனம். எனவே என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கிடையே ஏற்படுகின்ற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிக முக்கியமான ஒரு நபர்கள் என்றால் அது நிச்சயமாக உடற்கல்வி ஆசிரியர்கள் தான். எங்கே உடற்கல்வி ஆசிரியர்கள் சமூகம் மதிக்கப்படுகிறதோ அங்கே அந்த உள் விவகாரங்களில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதுபோல இந்த உலகமும் எந்த உடற்கல்வி ஆசிரியர்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறதோ
அன்றுதான் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலங்களும் உலகை வெல்வதற்கு ஏதுவாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை உணர்ந்து கொண்டு தமிழக அரசாங்கமும் அதுபோல தனியார் பள்ளிகளும் அதுபோல அரசு உதவி பெறும் பள்ளிகளா இருக்கட்டும், அரசு பள்ளிகளா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வி துறைக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு கல்வியை மட்டுமல்ல ஒழுக்கத்தையும் அதுபோல விளையாட்டையும் அவர்களுக்கு போதித்து, இந்த விளையாட்டு அப்படிங்கிறது வந்து நீங்க சாதாரண நினைக்க கூடாது. விளையாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல ஜெயிப்பான், அடுத்த மேட்ச்ல தோப்பான். அப்ப பாத்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் அவனுக்கு ஒன்றாக தெரியும். அதனால பாத்தீங்கன்னா இந்த பென்சில் தந்தான் புடிங்கிட்டான் அப்படின்னா இது போன பரவாயில்ல, என்ன அடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடும். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் பள்ளிகள்ல 10th 11 12 படிக்கிற பசங்களுக்கு பிடி பீரியடே கிடையாது. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிரவுண்டே இருக்காது. இப்ப இதுக்கு வந்து அரசாங்கமும் அனுமதி இருக்குது. சிஓடி போல இப்பதான் ஓடி வராங்க, மற்ற நேரங்களில் கையெழுத்து போட்டு என்ன பண்றாங்க, கண்டு காணாம இருந்திருக்காங்க. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு விபரீதம் நடந்த பிறகு, ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு, இப்படி பூதாகரமாக மாறிய பிறகு அதுல இருந்து என்ன பண்ண வெளியே வருவதற்கோ இல்லட்டா பாத்தீங்கன்னா அதை பூசி மெழுகுவதற்கோ அரசாங்கமோ பள்ளிகளுடைய அமைப்போ முயற்சி செய்வதை விட வருமுன் காப்போம் என்பதை போல வரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, உடற்கல்வித்துறையை பலப்படுத்த வேண்டும். உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சிறப்பான ஆசிரியர்களாக சிறப்பான ஊதியத்தை கொடுத்து அவர்களுக்கு உயர் பதவிகளை நிறுத்த வேண்டும். அதுபோல அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் கொடுப்பது போல அவர்களுக்கும் நல்ல ஆசிரியர் விருது கொடுக்கணும். அவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நிறைய அச்சீவ் பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டுனா அப்ப இவர்கள் ஆசிரியர்கள் இல்லையா? இதுவும் ஒரு கல்வி, இது வாழ்க்கை கல்வி. இதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கலன்னா பிறகு எப்படி மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது அனைத்து ஆசிரியர்களுடைய வேலை, உடற்கல்வி ஆசிரியர்களுடைய வேலை மட்டுமல்ல. அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் என்ன பண்ணும், அதை பார்க்கணும். ஆனா ஒருபடி மேலே போய் அனைத்து மாணவர்களையும் கண்காணிப்பதும் அவர்களை சரியான வழியில் நடத்தி சென்று கரையேற்றுவதும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கலங்கரை விளங்கமாக ஒரு நல்ல ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வி துறையில் மட்டுமே உள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.